Hi குட்டீஸ், நான் உங்கள் கீர்த்தனா. ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸில் 1.02 பேட்டர் சிஸ்டம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பேட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி எக்ஸாமில் எழுதினாலே போதும், கண்டிப்பாக அந்த கொஷினுக்கு நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க. என்னக்கா பேட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன, எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஃபுல்லாக பாருங்கள். Exchange of one goods to other goods without money is called barter system. எனக்கா இங்கிலீஷில் டெஃபினிஷன் மாதிரி சொல்கிறீங்க, தமிழில் மீனிங் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூட பேட்டர் சிஸ்டம் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த காலத்தில் தான் பேட்டர் சிஸ்டம் இருந்துச்சான். உண்மைதான், ஆனால் இப்போவும் நம்ம இன்டைரக்டாக அதை பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னு சொல்லட்டா? நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்போ உங்கள் அப்பா ஒரு புது பென் வாங்கி கொடுத்தா ஸ்கூலுக்கு ஆசையாக எடுத்துகிட்டு போவீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு புது பென் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் உனக்கு இந்த பெண்ணு தரேன், நீ இந்த பெண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா பெண்ணை? அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் பெண்ணை பிடிச்சா உங்ககிட்டேருந்து தாராளமாக வாங்கிப்பாங்க. பாக்ஸை திறந்து பார்த்தா அவங்க பெண்ணை உங்ககிட்ட இருக்கும், உங்கள் பெண்ணை அவங்கக்கிட்ட இருக்கும். இதுவும் பார்ட்டர் சிஸ்டம். ஸ்கூல் நீங்கள் போகிறப்போ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா தயிர் சாதம் கட்டி கொடுத்தா தயிர் சாதம் உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் ஃப்ரெண்டு சாம்பார் சாதம் கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு தயிர் பிடிக்காதுடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தயிர் பிடிக்கும், சாம்பார் பிடிக்காது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதுவும் பேட்டர் சிஸ்டம். அந்த காலத்தில் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா? இந்த காலத்தில் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் மணியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணாங்களா? பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் மணி. இந்த பாயிண்ட் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கணும். பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் மணி தான் பேட்டர் சிஸ்டம் புழக்கத்தில் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்களா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் நிறைய இருக்கும், விளைச்சல்லாம் ஒரு வீட்லேயுமே ஒருத்தங்க ஏதாவது ஒரு விளைச்சல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் வாழைப்பழ தோட்டம் வச்சுருக்கீங்க. அப்போ ஒரு மூட்டை வாழைப்பழ தோட்டத்துலேருந்து ஒரு மூட்டை வாழைப்பழம் நீங்கள் எடுத்து சேர்த்து வச்சுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் ஆப்பிள் மரம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மூட்டை ஆப்பிள் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டுக்கு பனானா வேணும், உங்களுக்கு ஆப்பிள் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க, எனக்கு உங்ககிட்ட இருக்கிறது வேணும், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்ட இருக்கிறது வேணும். போதுமே, இதுதான் பேட்டர் சிஸ்டம். நீங்கள் 2 பேரும் உங்களோட மூட்டையை மாற்றிக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு படி அரிசி இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு படி நெல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க கிட்ட தான் மாற்றிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், தெரியாதவங்க கூட இருக்கலாம். உங்களுக்கு அந்த தேவை இருக்குது, அந்த தேவை அவங்கக்கிட்ட இருக்குன்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோழி வளர்க்குறீங்க, உங்ககிட்ட நிறைய முட்டை இருக்குது, உங்ககிட்ட ஒரு 20 முட்டை இருக்குது அப்படின்னா ஒருத்தங்கள்ட்ட கோழி வளர்க்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற தானிய வகைகள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த முட்டையை கொடுத்து தானிய வகைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி தான் அந்த காலத்தில் இருந்துச்சான். இதில் என்னக்கா நல்லா தானே இருக்குது கேட்குறதுக்கு, இதை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அட்வான்டேஜ் மட்டும் இல்லை, நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு குட்டி பையில் தங்கம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு குட்டி பையில் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, கொய்யாப்பழம் கொடுக்குறாங்க. அப்போ தங்கத்தோட வேல்யூவும் கொய்யாப்பழத்தோட வேல்யூவும் ஒன்றா? தங்கத்துக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது, கொய்யாப்பழத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அந்த இடத்துல மூட்டைக்கு மூட்டை, கணக்குக்கு கணக்கு தான், படிக்கு படி தான் கணக்காக இருக்குது ஒழிஞ்சு உள்ளே இருக்கிற வேல்யூக்கு கணக்காக இல்லை. நான் ஒரு முட்டை எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ முட்டைங்கிறது ரொம்ப நாள் தாங்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அதே ஒரு டப்பா முட்டை கொடுக்குறீங்க, ஒரு டப்பா பால் வாங்குறீங்க, அந்த பாலுங்கிறது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போ முட்டை வைக்கிறவனுக்கு லாபம், பால் நிறைய வாங்கினவனுக்கு நஷ்டம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கும் தேவை இருக்கணும், ஆப்போசிட் பார்ட்டிக்கும் தேவை இருக்கணும். இப்போ உங்களுக்கு தேவை இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒன்று வேணும், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்ட இருந்து வேண்டாம். அப்புறம் எப்படி அது கான்ட்ராக்ட் ஆகும்? அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும், யாருக்கிட்டப்பா நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆப்பிள் சாப்பிடணும் போல் இருக்குன்னா யாருடா ஆப்பிள் மரம் வச்சுருக்கா அப்படின்னு தேடணும். தேடி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பொருள் அவங்களுக்கு தேவையான்னு பார்க்கணும். எவ்வளோ பெரிய வேலை பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு வாரண்ட்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. இன்னொன்று டக்குன்னு ஆள் கிடைக்கணும், அதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும், இன்இக்வாலிட்டி நிறைய இருக்கும், இப்படி எக்கச்சக்கமான ப்ராப்ளம். ஆனால் அந்த காலத்தில் அதை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு பேட்டர் சிஸ்டம்மை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அழகாக எக்ஸாம்பிள் போட்டு வாட் இஸ் மீன் பை பேட்டர் சிஸ்டம்னு எழுதிட்டு எக்ஸாம்பிளோட நீங்கள் சூப்பராக எழுதலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது காமர்ஸ் ரிலேட்டடான டவுட் இருந்தாலும் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.